ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு ஜினி அகாடமி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட் பேங்கிள் வெரைட்டியில் நம்ம இந்த மாதிரிப்பட்ட பீட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணலாங்கிறது பார்த்தோம். ஓகேவா? இது வந்து நம்ம ஆல்ரெடி ரேப் பண்ண பேங்கிளில் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து சேம் கலர் யூஸ் பண்ணி டபுள் ரேப்பிங் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னாக நம்ம வந்து டிசைன் பண்ணது பார்த்தோம். ஸோ இந்த பேங்கிள் எப்படி அப்படின்னா, இது வந்து 4 கட் நார்மல் பேங்கிள் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த 4 கட் நார்மல் பேங்கிள் நம்ம பீட் பேங்கிளில் ஒரு 3 வெரைட்டி பார்ப்போம். இது வந்து ஒத்த பீடாக வச்சு 3 டைம்ஸ் நம்ம வந்து ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரெட் வச்சு 3 டைம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 4 கட்டில் நார்மல் பேங்கிள். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேசிக் பேங்கிள் ரேப்பிங்கில் இந்த பேங்கிள் எப்படி ரேப் பண்ணோங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை ரேப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலர் எடுக்கலாம், இல்லைனா கான்ட்ராஸ்ட் கலர் கூட எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்தால் இன்னும் அந்த பேட்டர்ன் கிளியராக தெரிய மாதிரி இருக்கும். பேட்டர்ன் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேம் கலர் எடுத்துக்கலாம். ஓகேவா? கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறது. ஸோ கான்ட்ராஸ்ட் கலருங்கும்போது நமக்கு அந்த வி பேட்டர்ன் மாதிரி சைடில் 2 பக்கமும் வரது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு சேம் கலரில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் ஒரு த்ரெட்டு போட்டு, ஓகேவா, 2ஆக எடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து நான் பேங்கிளில் வச்சு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏற்கனவே ஸ்டிக் பண்ணி காட்டினது எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் நான் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த த்ரெட்டை டைரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போது சிங்கிள் த்ரெட்டாக வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூட ஒரு சுற்று, இப்படி ஒரு சுற்றி அதே பிளேஸில், ஓகேவா, இப்படி சுற்றி எடுத்துட்டு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காகவே நமக்கு வந்து செட் ஆகும். ஓகேவா? தென் இந்த த்ரெட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, த்ரெட் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 3 டைம்ஸ் ரேப் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்துக்கோங்க. தென் இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 mm பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ். நான் ஆல்ரெடி நம்மளோட கிட்ஸில் கொடுத்துருப்பேன் இந்த பீட்ஸ். ஸோ இந்த பீட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 20லேருந்து 25க்குள்ளே நான் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தேவைக்கேற்றாக்கில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நான் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் விட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா அடுத்தடுத்தும் நம்ம வந்து டிசைன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சுத்து கம்மியாக வரும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு பண்ணோம்னா இந்த மாதிரி முத்தாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷன் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பீட் வைக்கும்போது மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? இல்லைன்னா கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ட்ராப். ஓகேவா? வெளியே தெரியக்கூடாது, இந்த மாதிரி. ஓகேவா? நீடில் கொடுத்து ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி அப்போ தான் நூல் கரெக்டாக வரும். இல்லை பீட்ஸ் வந்து சம்டைம்ஸ் நீடில் வழியாக உருவி வர்றதுக்கும் சான்ஸ் உண்டு. ஓகேவா? அடுத்தது எகெயின் க்ளூ.
வச்சு ஒவ்வொரு பீடாக நம்ம ரேப் பண்ணணும். ஃபுல் பேங்க்லேயும் இந்த கேப் வந்து ஈவனாக பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அன்ஈவனாக வேண்டாம், ஈவனாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லென்த்து கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு எகைன் அதே பிளேஸ்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நான் சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் தெரியாது. பட் பார்க்கும்போது நீங்கள் வந்து ரேப் பண்ண மாதிரியே இருக்காது. ஓகேவா? முத்து முத்தாக இருக்கிறது மாதிரியே இருக்கும். அதுனா நீங்கள் ரேப் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிறது மாதிரி இருக்கும். என்ன கலர் பீட்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்னா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? 5 mm 3 mmனாலும் ஓகே தான். பட் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். 4 mm ஓகேவா? இதே மாதிரி ஃபுல் பேங்கிலும் ரேப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இல்லை நானே பண்ணுறேன், ஃபுல்லாக பண்ணுறேன் பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்பேஸிங் கொடுக்குறத பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸ்பேஸிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து கம்மியாக தேவைப்படும். நல்லா நெருக்கமாக பீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா பீட்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது.
ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து பீடு வைக்க போகிறோம். ஸோ பீடு வைக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். எல்லாமே ஈவன் ஸ்பேஸிங்காக பார்த்து வைக்கணும். ஓகேவா? பாருங்கள், நான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணும்போது ஈவனாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இனி என்ன பண்ணணும்னா, இது நம்ம வந்து இப்போது இந்த டைரக்ஷனில் போனது வந்த டைரக்ஷனுக்கே திரும்பி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீட்ஸ் வச்சு நீடில் வச்சே நம்ம வந்து கோர்த்து எடுக்க போகிறோம். இந்த ஹோலுக்குள்ள அடி கொடுத்து இந்த மாதிரி. ஓகே, வந்ததுலேயே திருப்பி போகிறோம். ஓகே, அப்படி பண்ணும்போது தான் நமக்கு இந்த வி பேட்டர்ன் கிடைக்கும். எல்லா பீடுக்குள்ளாடியும் கோர்த்து எடுக்கணும். ஒரு செகண்ட். நூல் இப்படி சிக்கு பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் டபுள் கலர் போட்டிங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த லைன் கரெக்டாக தெரியும். ஓகேவா? சிங்கிள் கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் தெரியாது. ஸோ சில பேர் வந்து அந்த கலர் அப்படி வேண்டாம், சிங்கிள் கலராகவே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீடுக்குள்ளேயும் நம்ம வந்து எகைன் ஊசி போட்டு இந்த மாதிரி இழுக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, த்ரெட் எல்லாம் கரெக்டாக வருதான்னு. இப்படி நம்ம வந்து ரேப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா,
இந்த பீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பக்கத்துல இருந்தும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். அது பீடை வச்சு இது ஸ்டிச் பண்ண மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், மூவ் ஆகாது. ஜஸ்ட் நம்ம வந்து க்ளூ வேறு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைட்லேருந்தும் நமக்கு வந்து மூவ் ஆகாமல் வேறு இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து பார்டர் பேங்கில் கொடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, த்ரெட் பேங்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து பார்டர் பேங்கில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ த்ரெட்டு கொஞ்சம் லென்த்தியாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து 3 ரேப்பிங்கிறதுனால நிறைய த்ரெட்டு வந்து கொஞ்சம் தேவைப்படும், கொஞ்சம் லென்த்தியாக. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி வெரைட்டி ஆஃப் பீட் பேங்கிள். ஓகேவா? ஸோ எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி முத்து முத்தாக சிங்கிள் பீடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது க்ளூ அப்ளை பண்ணி அந்த பிளேஸில் மட்டும் 2 ரொட்டேஷன் கொடுக்குறது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையுமே நம்ம அந்த பீடுக்குள்ளாடி கோர்த்து எடுத்தால் கூட ஓகே தான். கட் பண்ணிவிட்டு வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து மொத்தமே 2 த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ ஒன் டைம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு டவுட் இருக்கும். ஏன்னா லைட்டாக இப்படி இழுத்தோடனே நமக்கு வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும்.
ஸோ அதனால் இந்த மாதிரி 2 டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக த்ரெட் எடுத்து ரேப் பண்ணும்போது 2 டைம்ஸ் க்ளூவில் படுற மாதிரி ரேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், பீட் பேங்கிளில் இது வந்து மாடல் 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முத்து முத்தாக நம்ம வந்து பீட்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது வந்து சேம் கலர் த்ரெட், இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட். ஸோ கான்ட்ராஸ்ட் கலருங்கும்போது நமக்கு இன்னொரு பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்குது. சேம் கலர் த்ரெட்டுங்கும்போது அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ரொம்ப கிளியராக விசிபிள் ஆகாது. ஓகேவா? விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி யூஸ் பண்ணணுன்னா கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி சேம் கலர் கொடுத்து கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதே மாதிரி எனக்கு கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.